நீலாம்பரிய மோசமா திட்டி செருப்ப வீசியிருக்காங்க ரஜினியோட ரசிகர்கள். ரீ ரிலீஸ்ல என்ன நடக்க போகுதோ தெரியல. ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு படையப்பா படத்தை ரீ ரிலீஸ் பண்றதுக்கான பிளான் பல நாட்களா போயிட்டு இருந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த படத்தையும் ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரீ ரிலீஸ்ல கூட இந்த படம் மிகப்பெரிய அளவுல வசூல் பண்ண போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சில நாட்களா இந்த படத்தோட புக்கிங் வேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்துச்சு. ரசிகர்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா படத்துக்கு புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணாம ரீ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா வசூல் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதுக்காக அந்த டீம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டாங்க. அதுதான் ரஜினியோட வீடியோ. என்னை விட பெரிய ப்ரமோஷன் என்னடா இருக்கு அப்படின்னு தலைவரே இங்க ஒரு வீடியோ போட்டதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். சில வாரங்களுக்கு முன்னாடியே படையப்பா படத்தோட ரீ ரிலீஸ்க்கு ப்ரமோஷனை படக்குழு ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் விட்டு தள்ளுங்கப்பா, ஒரே வீடியோல நான் ப்ரமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னு ரஜினி கிட்டத்தட்ட 30 நிமிஷங்களுக்கு பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. அதுல படையப்பா படத்தை பத்தி எக்கச்சக்க ரகசியங்களையும் எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் சொல்லியிருந்தாரு. இதை விட படம் பார்க்கறதுக்கு இன்னொரு காரணம் வேணுமா என்ன? இந்த நிலைமையில தலைவரோட இந்த வருஷ பிறந்த நாள் அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. அதுக்கு படையப்பா படம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காரணங்களும் இருக்கு. படையப்பா படத்து கூட சில இடங்கள்ல எஜமான் படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அந்த படத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு வரலாம். அது மட்டும் இல்ல, ரஜினி ரசிகர்களுக்கு இன்னைக்கு டபுள் ட்ரிபிள் ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரஜினி நடிச்சுட்டு வரக்கூடிய ஜெயிலர் 2 படத்தோட கிளிம்ஸும் இன்னைக்கு ஈவினிங் வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, தலைவர் 173 படத்துக்கான அடுத்த அப்டேட்டும் வரப்போகுது. ஏற்கனவே தலைவர் 173 படத்தை கமல் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ராம்குமார் டைரக்டராகவும் சாய் பல்லவி ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறதாகவும் தகவல் வந்துச்சு. இந்த நிலைமையில அந்த படத்தை பத்தின இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னைக்கு வெளியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. படையப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு வாட்டி கலைஞர் கருணாநிதியை கூப்பிட்டு அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ தேவி தியேட்டர்ல தான் இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த படத்துல கலைஞர் கூட சேர்ந்து சில அமைச்சர்களும் ரஜினிகாந்த், கே.எஸ். ரவிக்குமார் தொடங்கி சில பிரபலங்களும் படத்தை ஒன்னா பார்த்திருக்காங்க. படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கலைஞர் வெளியே வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? படையப்பா படம் எப்படி சார் இருக்குன்னு கேட்டதுக்கு பழைய சாதனைகளை உடையப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வாக்கு பலிக்கிற மாதிரி படையப்பா படம் ரஜினியோட பழைய எல்லா ரெக்கார்ட்ஸையும் பீட் பண்ணி முதல் இடத்துல வந்துச்சு. உண்மையாவே ரஜினியோட பிறந்த நாளுக்கு ரஜினி அவரோட ரசிகர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பாச பரிசு தான் இந்த படையப்பா. படையப்பா படம் இன்னைக்கு ரீ ரிலீஸ் ஆகுதுல்ல, அதன் அடிப்படையில ரம்யா கிருஷ்ணனோட ஒரு பழைய இன்டர்வியூ இப்ப செம வைரலா போயிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூல ரம்யா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட கெரியர்லயே படையப்பா படம் மாதிரி இன்னொரு படம் அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த படத்துல நான் வில்லியா நடிச்சத ரஜினியோட ரசிகர்கள் ஏத்துக்கவே இல்ல. அது நடிக்கும் போதே எனக்கு தெரியும் அவங்க என்ன எப்படியும் திட்டதான் போறாங்க அப்படின்னு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்னோட கெரியர்லயே அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை நான் கேட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமா திட்டினாங்க. படையப்பா படம் பார்க்க தியேட்டருக்கு என்னோட தங்கச்சி போயிருக்கா. ஸ்கிரீன்ல நீலாம்பரி வந்ததோ ரசிகர்கள் செருப்பு தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எப்படி தலைவரை நீ எதிர்த்து பேசுவ அப்படின்னு தியேட்டர்ல இருந்து ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆரவாரம் பண்ணிருக்காங்க. ஆனா இது எல்லாமே முதல் வாரத்துல மட்டும்தான். 2வது வாரத்துல இருந்து நீலாம்பரி கேரக்டரை எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன். உங்களுக்கு படையப்பா படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ரஜினிக்கு பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.